துணிச்சலான எறும்பு. ஒரு மரத்தினடியில் நிறைய எறும்புகள் சேர்ந்து புற்றினை கட்டி வாழ்ந்து வந்தது. அந்த எறும்புகள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக காணப்படும். எப்பொழுதும் உணவை சேகரித்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் திடீரென்று பயங்கரமாக மழை பெய்தது. அதன் வீட்டிற்குள் அனைத்தும் தண்ணீர் நிரம்ப ஆரம்பித்தது. எறும்புகளுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. எல்லா எறும்புகளும் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருந்தன. முற்றுப்புள்ளி. பெரிய எறும்புகள் அனைத்தும் அதன் குழந்தை எறும்புகளை தூக்கிக் கொண்டு ஓடிக்கொண்டிருந்தன. அப்பொழுது ஒரு எறும்பு மட்டும் அந்த புற்றின் மேற்புறத்தில் ஏறியது. அந்த ஏரியின் பெயர் ஜானி. அந்த எறும்பின் நண்பனான இன்னொரு எறும்பு அந்த எறும்பை உள்ளே வரும்படி கூப்பிட்டது. அப்பொழுது இந்த ஜானி எறும்பானது அதன் நண்பனிடம் கூறியது, என்னால் உள்ளே வர முடியாது, உள்ளே நிறைய தண்ணீர் நிரம்பி கொண்டிருக்கிறது. உள்ளே இருந்தால் நாம் இறந்துவிடுவோம், நீயும் என்னுடன் வா என்று கூறியது. ஆனால் ஜானியின் நண்பனோ நான் வரமாட்டேன், நான் மற்றவர்களுடன் இணைந்து தான் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு உள்ளே சென்று விட்டது. இந்த ஜானி அருகிலிருந்த மரத்தின் மீது முயற்சி செய்து ஏறியது. 2-3 முறை கீழே விழுந்தாலும் விடாமுயற்சியினால் எப்படியோ ஏறி அந்த மரத்தின் மீது உள்ள கிளையில் அமர்ந்தது. அப்பொழுது திடீரென்று அதற்கு ஒரு யோசனை தோன்றியது. அதிலிருந்த ஒரு இலையை பறித்து அந்த இலையை பற்றி கொண்டது. அந்த இலை அப்படியே மெதுவாக கீழே விழுந்தது. கீழே விழுந்த இலை தண்ணீரின் மேலே மிதந்து கொண்டே இருந்தது. அதனால் எறும்பிற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருந்தது. மறுநாள் காலையில் விழித்து பார்க்கும் பொழுது அந்த புற்று முழுவதுமாக தண்ணீரில் கரைந்து அனைத்து எறும்புகளும் இறந்துவிட்டன. அதை பார்த்த அந்த ஜானி மிகவும் வருந்தியது. நான் என் நண்பர்களை என்னுடன் கூப்பிட்டேன், அவர்களும் என்னுடன் வந்து இருந்தால் இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பார்கள் என்று நினைத்து மிகவும் வருந்தியது. கருத்து: ஆபத்து நேரங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும். வெப் லிங்க்ஸ்.